புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் ஏற்பட்ட மோதலுக்கு முடிவு என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமியுடனான பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜக மேலிட பொறுப்பாளர் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு சென்று கையொப்பம் இட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆளுநரின் செயலால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே மோதல் வெடித்திருந்த நிலையில் கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தற்போது தீர்வு காணப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமியுடனான பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தற்போது தீர்வு கிடைக்கப்பட்டிருப்பதான அண்மை தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் வரும் கிருஷ்ணா, நீங்க இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். முதலமைச்சர் ரங்கசாமி இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவைக்கு சென்று கையொப்பமிட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் செயலால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே மோதல் வெடித்த நிலையில் தற்போது கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்திருப்பதான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, விரிவான விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உச்சக்கட்ட மோதலானது தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக முதலமைச்சர் ரங்கசாமி கடும் கோபத்தில் இருந்ததன் காரணமாக 3 நாட்களாக சட்டசபைக்கு செல்லாமல் இருந்து வந்திருந்தார். தற்பொழுது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் முதலமைச்சர் வீட்டிற்கு வருகை வந்து அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டு அவர் சமாதானம் அடைந்திருக்கிறார். இதன் பிறகு அந்த முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது சட்டசபைக்கு செல்வதாகவும் முக்கிய கோப்புகள் இருக்கிறது, அதுக்கு கையொப்பமிடப் போவதாகவும் அவர் தெரிவித்துவிட்டு தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபைக்கு சென்றிருக்கிறார். கடந்த 3 நாட்களாக ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் அந்த மோதல் போக்கானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.